இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுத்து கருத்துரையாற்றி விடைபெற்றிருக்கிற தலித் விடுதலை இயக்கத்துடைய மாநில மகளிர் அணி செயலாளர் தலித் நதியா அவர்களை, மாநில இளைஞரணி செயலாளர் என்.ஏ. கிச்சா அவர்களை, மாநில துணைத் தலைவர் தலித் ராமர் அவர்களை, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தலித் விடுதலை இயக்கத்துடைய மாநில தலைவரும் மூத்த அம்பேத்கரியவாதியுமாக இந்த மண்ணிலே நடமாடிக் கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மூக்நாயக் அவர்களை, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற மாவி முனியப்பன் அவர்களை, இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், மாநில தலைவர்கள், குறிப்பாக தோழர்களம் மாநில தலைவர் ராஜகோபால் அவர்களை, திராவிட சமத்துவ கட்சி ஒருங்கிணைப்பாளர் அம்பேத்கர் அண்ணாதுரை அவர்களை, பட்டியலின விடுதலை பேரனுடைய நிறுவன தலைவர் ஆனந்தராஜ் அவர்களை, ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அசோக் கண்ணன் அவர்களை, லோக் ஜனசக்தியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் முன்னூர் ஆறுமுகம் அவர்களை, ஆதித்தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் துரையமுதன் அவர்களை, சமூக ஆர்வலர்கள் மணியன் அவர்களை, வி.கே. மணி அவர்களை, இந்திய கனசங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா துரைசாமி அவர்களை, தமிழக மக்கள் நல கட்சியினுடைய முன்னணி தலைவர் கோவை கிருஷ்ணன் அவர்களை, தமிழ் புலிகள் கட்சியினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் களம் பொன்னுசாமி அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளே, என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, தலித் விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் மாண்புமிகு ஐயா ஞானசேகரன் அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்த நாள் தினம் அனுசரிக்கப்படுகிற இந்த நேரத்தில் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக முதற்கண் அவருக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தினை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா தலித் ஞானசேகரன் அவர்கள் பறந்து விரிந்து களமாடிய பூமி இது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமைகளை பறைசாற்றும் விதமாக எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்த பகுதியாக கரூர் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எடுத்த அந்த தியாகத்தினுடைய விளைச்சல் இன்றைக்கும் சசிகுமார் அவர்கள் மூலமாக, ஐயா மூக்நாயக் அவர்களுடைய மூலமாக இந்த மண்ணில் இன்றைக்கும் வேறு ஊன்றி அது பரவி கொண்டிருக்கிறது, உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. எனவேதான் அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் இந்த மண்ணில் இன்றும் உறுதியாக நெஞ்சுறுதியோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் களமாட முடிகிறது. எனவே இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமைகளை பறைசாற்றிய ஐயா ஞானசேகரன் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக அவர் பெரிதும் ஆசைப்படுகிற அருந்ததியர் மக்களுடைய விடுதலையை முன்னிறுத்தி அந்த விடுதலைக்கான கருவியாக இருக்கிற அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை விலக்கி இன்றைக்கு தலித் விடுதலை இயக்கம் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளே, இந்த நேரத்தில் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை விலக்கி பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது? அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உள் இடஒதுக்கீட்டினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறது என்பதை, எந்த மக்களுக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதோ, எந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்று அந்த சட்டத்தை இயற்றினார்களோ, இன்னும் அந்த மக்களுக்கே இந்த சட்டத்தினுடைய தேவையை, இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையிலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அல்லது இந்திய சாதிய அமைப்பு முறையில், இந்திய சமூக அமைப்பு முறை என்பது சாதிய அமைப்பு முறையாக இருக்கிறது. இந்த சாதிய அமைப்பு முறை என்பது 4 வர்ண முறையை இந்த மண்ணிலே உருவாக்கி
4 விதமான ஏற்றத்தாழ்வுகளை இந்த மண்ணிலே வேரூன்ற செய்து அதை பாதுகாக்க 4000 சாதிகளை உருவாக்கி, சாதிகளுக்குள் பல உட்சாதிகளை உருவாக்கி, சாதிய அமைப்பு முறையை இறுக்கமாக வைத்துக் கொண்டு இங்கிருக்கிற 4 வர்ண முறையை மிக கவனமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதிய அமைப்பு முறை எந்த நிலையிலும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு மத கோட்பாடுகளை உருவாக்கி, அந்த மதத்தை பாதுகாக்கிற கடவுள்களை உருவாக்கி, அந்த கடவுள்களை பாதுகாக்கிற கோயில்களை உருவாக்கி, அந்த கோயில்களை பாதுகாக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களை உருவாக்கி, இந்த சாதிய அமைப்பு முறையை ஒரு கெட்டித்தட்டி போன ஒரு அமைப்பு முறையாக இன்றைக்கும் இந்த மண்ணிலே நிலவச் செய்வதன் மூலமாக பார்ப்பனியம் வென்றிருக்கிறது. இந்த சாதிய அமைப்பு முறை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சாதிய அமைப்பு முறையினால் ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டு மனிதர்கள் அனைவரும் சமம். இந்திய சமூகத்தில் பிறந்த யாரும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டவர்கள் அல்ல, எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு மானுட சமூகத்திலே அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற பல தலைவர்கள் இந்த மண்ணிலே பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த சாதிய அமைப்பு முறையினால் 4 வர்ண முறையை உருவாக்கிய அந்த அமைப்பு முறையில் எல்லா படிநிலைகளுக்கும் சூத்திரர் என்கிற ஒரு சாதிய அமைப்பு முறையை உருவாக்கி அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். 4 வர்ணத்திலே கடைக்கோடியிலே இருக்கிற சூத்திரர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சூத்திரர்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது என்று சொன்னால், சூத்திரர்கள் அடிமைகள் என்று சொன்னால், அவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடிமைகளாக வீழ்த்தப்பட்டிருக்கிற சூத்திரர்கள் என்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களோ, ஆதி திராவிடர்களோ, அருந்ததியர்களோ அல்ல. மாறாக நாங்கள் எல்லாம் ஆண்ட சாதியை சார்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் என்கிற மனப்பான்மை கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை தான் பார்ப்பனியம் சூத்திரர்கள் என்று அடிமைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் 4 வர்ண முறையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே இங்கே சூத்திரர்கள் என்கிற அடிமைகள் என்பவர்கள் இங்கிருக்கிற அமைப்பு முறையின் அடிப்படையிலே பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது. சூத்திரர்களுக்கு கீழே பெண்கள் இருக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. இந்த வர்ண முறையிலே தனியாக பிரித்து வைக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் தான் தீண்டத்தகாத சாதிகள் என்கிற 5வது வர்ணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்களாக, பறையர்களாக, அருந்ததியர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, பட்டியல் சாதிக்காரர்களாக 5ஆம் வர்ண முறையாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த 4 வர்ண முறையிலே இல்லாமல் 5வது வர்ண முறையாக தீண்டத்தகாத சாதிகளாக இங்கு இருக்கிற பட்டியல் சாதிகளை வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த மண்ணிலே குறிப்பாக தமிழகத்திலே பட்டியல் சாதிகளாக இருக்கிற இந்த பிரிவிலே இருக்கிற சாதிகள் எல்லாம் இந்த 4 வர்ண முறை என்று அழைக்கப்படுகிற ஒருவனுக்கு கீழே ஒருவன் இருக்க வேண்டும், சூத்திரன் எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற இந்த வர்ண முறையை ஏற்க மறுத்து இந்த 4 வர்ண முறை என்று சொல்லுகிற இந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக கடுமையாக போராடியதனால் இந்த 4 வர்ண முறையை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவர்களாக இங்கு இருக்கிற பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வரலாற்றின் அடிப்படையிலே தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகிற இந்த பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் 4 வர்ண முறையை எதிர்த்ததனால் இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள். எனவே 4 வர்ண முறையை ஏற்க மறுத்தவர்கள் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் என்பது இந்திய அமைப்பு முறையினுடைய சாதி அமைப்பு முறையாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக சூத்திரர்களும் தீண்டத்தகாத சாதியை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற பட்டியல் சாதிக்காரர்களும் இந்த 4 வர்ணமுறை கோட்பாட்டின் அடிப்படையிலே வீழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
கேட்பாரற்றவர்களாக இருந்தார்கள், அடிமையாக இருந்தார்கள். கல்வி உரிமை பறிக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டது. இந்த நிலையிலே இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் சார்ந்த பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகளாக வீழ்த்தப்பட்டார்கள் என்கிற இந்த வரலாற்றிலே இருந்து நாம் இந்த இடஒதுக்கீட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக வீழ்த்தப்பட்ட சூத்திரர்களும் எதிர்த்து போராடிய தீண்டத்தகாதவர்களும் இந்த மண்ணில் பார்ப்பனியத்தால் எந்த உரிமைகளையும் நுகர முடியாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையை இந்திய வரலாற்றில் முதலாக மாற்றியவர் வடமாநிலத்தில் பிறந்த ஜோதிராவ் பூலே என்கிற ஒரு சாகு தலைவர்களுக்கு முன்பாக சாகு மகாராஜா என்கிற ஒரு மன்னர் ஆளுகிற அந்த மண்ணிலே சூத்திரர்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறார்களே, பஞ்சமர்கள் கேட்பாரற்று கிடக்கிறார்களே, எல்லா வேலை வாய்ப்புகளையும் எல்லா உரிமைகளையும் பார்ப்பனர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும். எல்லா சாதியை சார்ந்தவர்களும் எல்லா வேலை வாய்ப்புகளையும் பெற வேண்டும், எல்லா உரிமைகளையும் பெற வேண்டும் என்று முதலாக சிந்தித்து சாகு மகாராஜா என்கிற மன்னன் ஏறத்தாழ 1902 ஆண்டு வாக்கிலே சூத்திரர்களுக்கு கல்வியிலே இடமளித்தார், சூத்திரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே இடமளித்தார். இந்த மண்ணிலே அடிமைகளாக வீழ்த்தப்பட்டிருக்கிற பெண்கள் கல்வியை பெற வேண்டும், பெண்கள் வேலை வாய்ப்பிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சாகர் மகாராஜாவிற்கு பிறகு ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே போன்ற வட இந்தியாவிலே பல தலைவர்கள் உருவாகி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாதியின் பெயரால் வீழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தீண்டத்தகாத மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். தமிழகத்திலே தந்தை பெரியார் பிறந்தார். வடமாநிலத்திலே பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரின் சிந்தனையோடும் பெரியார் அம்பேத்கரிய சிந்தனையோடும் ஒன்றி போய் பல போராட்டங்களை முன்னெடுத்ததனுடைய விளைவாக சாகு மகாராஜா உருவாக்கி தந்த இடஒதுக்கீட்டினுடைய நீட்சி தொடர்ச்சியாக இந்திய மண்ணிலே வேர்விட்டு பரவியது. சூத்திரர்களும் பஞ்சவர்களும் கல்வியிலே இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கிறார். இதனுடைய நீட்சியாக தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எடுத்த முன்னெடுப்புகளினுடைய விளைவாக தமிழகத்திலே நீதி கட்சி உருவானது. தென்னிந்திய நல உரிமை சங்கமாக உருவாக்கப்பட்டு பின்னாளிலே நீதி கட்சியாக உருவெடுத்து இன்றைக்கும் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறது அல்லவா. இவையெல்லாம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருக்கலாம் அல்லது நீதி கட்சியாக இருக்கலாம். இவைகளெல்லாம் எதனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், தமிழகத்தில் எல்லா உரிமைகளையும் பார்ப்பனர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே, வேலை வாய்ப்பா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே, ஆட்சி அதிகாரமா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே, அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடமா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே என்கிற நிலையை மாற்றி அமைப்பதற்காக தென்னிந்திய நலச்சங்கம் என்கிற இயக்கத்தை உருவாக்கி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வியிலே இடமளிக்க வேண்டும், பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பிலே இடமளிக்க வேண்டும், பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அனைவரையும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நீதி கட்சியினுடைய வரலாறு உருவானது. நீதி கட்சி உருவான பிறகுதான் பார்ப்பனர்களுக்கு எதிரான கலகத்தை உருவாக்கி பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். அந்த நீட்சியிலே தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, இங்க இருக்கிற பட்டியல் சாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற இந்த இடஒதுக்கீடுடைய சாராம்சம் உருவானது. ஆக இடஒதுக்கீடு என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அனைவருக்கும் பங்கினை சமமாக்கப்பட வேண்டும், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, அரசியலிலே முன்னேற வேண்டும். அதற்கு ஒரு கருவியாக இந்த இடஒதுக்கீடு அமையும் என்பதை நோக்கத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு உருவானது. ஆக இடஒதுக்கீடுடைய சாராம்சம் என்பது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான்
ஒரு குறிப்பிட்ட சாதிகள் மாத்திரமே அந்த வாய்ப்புகளை அனுபவித்து விடக் கூடாது. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், பங்கு என்று அனைத்தும் அனைத்து சாதிகளுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற லட்சிய நோக்கத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடுக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. தொடக்கத்தில் 25 விழுக்காடாக 14 விழுக்காடாக இப்படி இடஒதுக்கீட்டுடைய அந்த நகர்வுகள் என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30 விழுக்காடு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு, பட்டியல் சாதி மக்களுக்கு 18 விழுக்காடு, பழங்குடி சாதியினருக்கு 1 விழுக்காடு என்று தமிழகத்திலே 69% இடஒதுக்கீடு நடைமுறையிலே இருக்கிறது. இந்த 69% இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. உச்சநீதிமன்றம் 50 விழுக்காட்டிற்கு மேலாக இடஒதுக்கீட்டை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகும் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடை நம்மால் நடைமுறைப்படுத்த முடிகிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம், நீதி கட்சியினுடைய போராட்டம், தந்தை பெரியாருக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த இடஒதுக்கீட்டுடைய வரலாறாக இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு பட்டியல் சாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே தான் அருந்ததியர் என்கிற ஒரு சமுதாயத்திற்கு உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே கோரிக்கையாக முன்னெடுக்கப்பட்டது. பட்டியல் சாதியிலே இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏன் உருவானது என்று சொன்னால், பார்ப்பனர்களிடத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை எவ்வாறு உருவெடுத்ததோ, பிற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் இருந்து மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை எவ்வாறு உருவெடுத்ததோ, அதை போலவே பட்டியல் சாதி மக்களிலே இருக்கிற 18 விழுக்காடு இடஒதுக்கீடிலே அருந்ததியருக்கு 6 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் உருவானது, முன்னெடுக்கப்பட்டது. ஏன் இந்த கோரிக்கை? தமிழகத்தில் 18% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு, பட்டியல் சாதி சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டியல் சாதியிலே இருக்கக்கூடிய சாதிகள் இந்த 18 விழுக்காட்டு இடஒதுக்கீடின் அடிப்படையிலே கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே பங்கு பெற முடியும் என்பது அந்த இடஒதுக்கீட்டுடைய நோக்கம். ஆனால் வழங்கப்பட்டிருக்கிற 18 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டில் அந்த சமூகத்தில் இருக்கிற அருந்ததியர் சமுதாயம் அந்த இடஒதுக்கீட்டுடைய பலனை அடைய முடியவில்லை. அந்த சமூகத்தில் ஏற்கனவே கல்வி பெற்றிருக்கிற, அந்த சமூகத்தில் ஏற்கனவே அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிற, ஏற்கனவே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிற இதர பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுடைய பலனை அருந்ததியர் மக்கள் அனுபவிக்க முடியாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையிலே இவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை. ஒரு அலுவலகத்தில் 100 பேரை வேலைக்கு தேர்வு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 18 பேர் பட்டியல் சாதிக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பது இடஒதுக்கீட்டுடைய நோக்கம். 18 பேரிலே பட்டியல் சாதி யார்? இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள், இங்க இருக்கிற பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இங்க இருக்கிற அருந்ததியர்கள், புதரை வண்ணார்கள், இந்த பட்டியலில் இருக்கிற குறவர்கள் என்று 5 வகைகளாக சுருக்கி பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பிலே இந்த 18 விழுக்காட்டின் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அந்த 18 விழுக்காட்டிலே புதரை வண்ணாரால் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை. அந்த 18 விழுக்காட்டிலே குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களால் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை. அந்த 18 விழுக்காட்டிலே சக்கிலியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை. ஏன் நுகர முடியவில்லை என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எல்லா நிலைகளிலும் மேம்பட்டு நிற்கிற இதர பட்டியல் சாதிக்காரர்களோடு போட்டி போட முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவேதான் போட்டி போட முடியாத எங்களுக்கு
இடஒதுக்கீட்டை பிரித்து தாருங்கள், எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உள்ளிடஒதுக்கீடாக தனியாக தாரை வார்த்து தாருங்கள் என்கிற கோரிக்கை உருவானது. இந்த கோரிக்கை முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய பார்வையிலே, பெரியாரினுடைய பார்வையிலே 100 விழுக்காடு நியாயமான கோரிக்கை. பட்டியல் சாதியில் இருக்கிற 18 விழுக்காட்டிலே அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை இதர பட்டியல் சாதிக்காரர்களுக்கு எதிரான கோரிக்கை அல்ல. தன்னுடைய பங்கை அனுபவிக்க எனக்கான வாய்ப்பை தாருங்கள், என்னுடைய இயலாத நிலையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு எனக்காக தனியாக பிரித்து தாருங்கள் என்று நியாயமாக வைக்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கையிலே 100 விழுக்காடு நியாயம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் 4 குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் 4 குழந்தைகளும் நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் 4 ஒரு குழந்தை ஊனமாக பிறந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4 குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் என்றாலும் கூட நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற குழந்தைக்கு நாம் முன்னுரிமை வழங்குவதில்லையா? ஊனமாக இருக்கிற குழந்தைக்கு நாம் முன்னுரிமை தருவதில்லையா? அதை போலத்தான் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியலிலே ஊனமாக இருக்கிற இந்த அருந்ததியர் மக்களுக்கு, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியலிலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற இந்த அருந்ததியர் மக்களுக்கு அவர்களுடைய நலனை கருதி இடஒதுக்கீட்டை தனியாக உள்ளிடஒதுக்கீடாக தாருங்கள் என்கிற கோரிக்கை நியாயமானது. எப்படி நம்முடைய குழந்தைக்கு நாம் முன்னுரிமை தருகிறோமோ அதை போலவே பட்டியல் சாதியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவது நியாயம் என்கிற கோரிக்கை ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் அருந்ததியர் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற பல தலைவர்கள், இந்த மேடையில் இருக்கிற இந்த தலித் விடுதலை இயக்கத்துடைய நிறுவன தலைவர் ஐயா ஞானசேகரன் அவர்கள் உள்ளிட்ட எத்தனையோ தலைவர்கள் 80களில் இருந்து இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கை, உள்ளிடஒதுக்கீட்டு கோரிக்கை எழுச்சி பெற்றது. இந்த இடஒதுக்கீட்டுடைய கோரிக்கை இங்கு இருக்கிற அம்பேத்கரிஸ்டுகளால், இங்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகளால், இங்கு இருக்கிற மார்க்சிஸ்டுகளால் ஏற்கப்பட்டு அருந்ததியர் இயக்கங்களோடு, அருந்ததியர் மக்களோடு களம் கோர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்ததனுடைய விளைவாக கடந்த 2009ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு 2009ஆம் ஆண்டு அருந்ததியர் மக்களுடைய கோரிக்கை நியாயமானது, அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தருவதற்கான எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது என்கிற அந்த புரிதலின் அடிப்படையில், இந்த மக்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலான திமுக அரசு 2009ஆம் ஆண்டு அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியது. அது சட்டமாக்கப்பட்டது. போகிற போக்கில் அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் தரவில்லை. அந்த இடஒதுக்கீட்டை தருவதற்கு முன்பாக அருந்ததியர்கள் பட்டியல் சாதி மக்களோடு கல்வியில், வேலை வாய்ப்பில் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் இந்த 18 விழுக்காட்டை எந்த அளவிற்கு நுகர்ந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளிலே ABCD என்கிற 4 பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளிலே D என்கிற தூய்மை பணியாளர் பணிபுரிகிற பிரிவுகளிலே தான் ஏறத்தாழ 90 விழுக்காடு இந்த மக்கள் இருக்கிறார்கள். இவர்களால் A பிரிவிலே, B பிரிவிலே வேலை வாய்ப்பை நுகர முடியவில்லை. அதாவது அதிகார தலைமையிலே இருக்கிற அந்த பதவிகளிலே இவர்கள் இடம்பெற முடியவில்லை. எனவே கீழே வீழ்ந்து கிடக்கிற இந்த மக்களை கைதூக்கிவிடும் விதமாக வழங்கியதுதான் 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை சட்டமாக முன்மொழிந்து அவருடைய உடல்நிலை முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நிலையிலும் கூட அன்றைக்கு இருந்த துணை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கைகளிலே அந்த சட்டத்தை கொடுத்தனுப்பி சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இந்த சட்டத்தை தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒருமனதாக சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றி சட்டமாக்கப்பட்டு அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் சாத்தியமானது.
இந்த 2009 அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உள்ளிடஒதுக்கீட்டிற்கு பிறகு இந்த சட்டத்தை எதிர்த்து பல குரல்கள் வந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களை பிளவுபடுத்தி விட்டார் கருணாநிதி. பட்டியல் சாதி மக்களுடைய ஒற்றுமையை சிதைத்து விட்டார் கருணாநிதி. அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறிவிட்டார். எனவே இந்த உள்ளிடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றம் வரை சென்று ஏறத்தாழ 14 ஆண்டு காலம் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு உட்படுத்தி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. கலைஞர் அவர்கள் வழங்கிய உள்ளிடஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அது மட்டுமல்ல, பட்டியல் சாதியிலே மிக பின்தங்கி இருக்கிற சாதிகளாக இருப்பவர்களை கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசுகளே வழங்கலாம் என்று அந்த தீர்ப்பு சாராம்சம் சொல்லுகிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள பட்டியல் சாதியில் இருக்கிற மிக பின்தங்கி இருக்கிற சாதிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடை பெறுகிற உள்ளிடஒதுக்கீடை பெறுகிற வாய்ப்பை அல்லது இந்த சம வாய்ப்பை பெறுகிற வாய்ப்பை இந்தியா முழுவதும் இருக்கிற பின்தங்கிய மக்களுக்கான ஒரு உரிமையாக இந்த தீர்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழகத்திலே அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு, பஞ்சாபிலே அங்கே வால்மீகிகளுக்கான இடஒதுக்கீடு, ஆந்திராவிலே மாதிகா மாலா என்கிற சாதிகளுக்கு இடையிலான இடஒதுக்கீடு என்கிற இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலத்தில் பட்டியல் சாதியிலே பின்தங்கி இருக்கிற மக்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடை வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இடஒதுக்கீடை 2009ஆம் ஆண்டு வழங்கிய போது என்ன ஒப்பாரி சத்தம் கேட்டதோ, உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்று 30 ஆண்டு காலம் நாம் போராடிய போது என்ன ஒப்பாரி சத்தம் கேட்டதோ அதை போலவே இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் சிலருடைய ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதை இந்த அருந்ததியர் மக்கள் உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலையைத்தான் விலக்கி பேச வேண்டும் என்று தலித் விடுதலை இயக்கம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளிடஒதுக்கீடு எதை செய்தது, என்ன செய்தது, இந்த இடஒதுக்கீட்டால் இந்த சமூகம் அடைந்த பலன்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அந்த பயன்களை, அந்த சம வாய்ப்புகளை தக்க வைப்பதற்கான போராட்டத்தை, தக்க வைப்பதற்கான முன்னெடுப்புகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்டார்கள் அல்லவா? வழங்கப்பட்ட பிறகு 2010ஆம் ஆண்டில் இருந்து ஏறத்தாழ 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 14 ஆண்டுகள் ஆன இந்த இடைப்பட்ட காலத்தில் கலைஞர் தந்த இடஒதுக்கீடு, ஸ்டாலின் அவர்கள் பாதுகாத்து தந்த இடஒதுக்கீடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்று தந்த இடஒதுக்கீடு, இங்க இருக்கிற இடதுசாரிகளால் பெற்று தந்த இடஒதுக்கீடு எதை சாதித்தது என்று சொன்னால், 2009க்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் கல்வி உரிமையை பெற்று ஒரு மருத்துவர்களாக, ஒரு இன்ஜினியர்களாக, ஒரு வழக்கறிஞராக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆக மாட்டாங்களா, நம்ம பிள்ளைகள் எல்லாம் கலெக்டர் ஆக மாட்டாங்களா, நம்ம பிள்ளைகள் எல்லாம் என்ஜினியர் ஆக மாட்டாங்களா, எத்தனை வருஷத்துக்கு நாம இந்த மலத்தை அள்ளி இந்த இழிவான தொழிலிலே நாம் ஈடுபட போகிறோம், எத்தனை ஆண்டு காலம் ஏழை கூலிகளாக இருக்க போகிறோம், எத்தனை ஆண்டு காலம் விவசாய கொத்தடிமைகளாக இருக்க போகிறோம், எத்தனை ஆண்டு காலம் விவசாய கூலிகளாக இருக்க போகிறோம், எத்தனை ஆண்டு காலம் செருப்பை தைத்துக் கொண்டு ஓடாய் தேய போகிறோம். நம்முடைய தலைமுறையிலே நாம் செருப்பு தைத்தது போதும், நம்முடைய தலைமுறையிலே நாம் மலமல்லியது போதும், நம்முடைய தலைமுறையிலே கூலிகளாக இருந்தது போதும்,
நம்முடைய பிள்ளைகளாவது ஒரு டாக்டராக வேண்டாமா, இன்ஜினியராக வேண்டாமா, கலெக்டராக வேண்டாமா, வக்கீலாக வேண்டாமா என்று நாம் கனவு கொண்டு இருந்தோம் அல்லவா? அந்த கனவு இந்த இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பாக நடக்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்கலாம், ஆனால் நாம் எதிர்பார்த்ததை போல நடக்கவில்லை. 2009 ஆண்டு இந்த இடஒதுக்கீடு தந்த பிறகு 2010 ஆண்டு ஒரு கணக்கிற்காக, ஒரு வாதத்திற்காக மருத்துவக் கல்லூரியிலே டாக்டர்களுக்கு படிக்க போகிற மாணவர்கள் பட்டியல் வெளியே வந்திருக்கிறது. 2009 இடஒதுக்கீடு தருவதற்கு முன்பாக ஆண்டிற்கு 600 மருத்துவர்கள் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பட்டியல் சாதியிலே 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 600 650 மாணவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை டாக்டர்களாக போகிறார்கள். ஆண்டிற்கு ஒரு முறை டாக்டர்களாக 600 பேர் போகிறார்கள் என்றால் தேவேந்திரகுல வேளாளர், பறையர், அருந்ததியர் என்று பொதுவான கணக்காக அது காட்டப்படுகிறது. ஆனால் அப்படி போகிற மருத்துவ மாணவர்களிலே எத்தனை பேர் அருந்ததியர் என்று கணக்கு பார்த்தால் 2009க்கு முன்பாக வெறும் 5 பேர் 6 பேர் தான் மருத்துவக் கல்லூரியிலே நுழைய கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு ஏறத்தாழ ஆண்டிற்கு 70 பேர் மருத்துவ மாணவர்களாக இந்த தலைமுறையிலே டாக்டர்களாக நாம் முன்னேற முடிகிறது என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீடு தான் கலைஞர் அவர்கள் நமக்கு தந்த இடஒதுக்கீடு. ஆண்டிற்கு 70 பேர் மருத்துவர்களாக, ஆண்டிற்கு 60-70 பேர் பொறியாளர்களாக, 100க்கும் மேற்பட்டவர்கள் பொறியாளர்களாக, 100க்கும் மேற்பட்டவர்கள் வழக்கறிஞராக இன்றைக்கு நாம் வர முடிகிறது என்று சொன்னால் அதுவரை வாய்ப்பு மறுக்கப்பட்ட நமக்கு இந்த உள்ளிடஒதுக்கீடு தந்த வாய்ப்பினால் நாம் இந்த இடத்தை எட்ட முடிந்திருக்கிறது என்பதை அருந்ததியர் சமுதாய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பை பெறக்கூடிய நாம் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் மருத்துவ மாணவர்களாக வந்த பிறகு, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே அந்த பயனை நாம் அடைந்த பிறகு, அந்த சம பங்கை நாம் பெற்ற பிறகு, அதற்கு முன்பாக இந்த சம பங்கை நமக்கு தரவிடாமல் அனுபவித்துக் கொண்டிருந்த இதர பட்டிய சாதியை சார்ந்தவர்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள், அல்லது கூப்பாடு போடுகிறார்கள், அல்லது பொய்யை இந்த மண்ணிலே விதைத்து ஏதோ பட்டியல் சாதிக்காரர்கள் உரிமைகளை எல்லாம், தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உரிமைகளை எல்லாம், பறையர்களுடைய உரிமைகளை எல்லாம் சக்கிலியர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்களே என்கிற அந்த பொய்யான, முரணான அந்த கருத்துக்களை விதைத்து பட்டியல் சாதி மக்களுடைய பங்கை சக்கிலியர்களிடமிருந்து மீண்டும் பெற துடிக்கிற போராட்டமாக இன்றைக்கு தமிழகத்திலே வலதுசாரிகள் அனைவரும் ஓர் அணியிலே திரண்டிருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன? உண்மையிலேயே தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்களா? கிடையாது. பறையர் மக்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்களா? கிடையாது. இவர்களுக்கு தந்திருக்கிற இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டுடைய பலனை கூட கடந்த 14 ஆண்டு காலம் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தும் கூட இந்த 3 விழுக்காட்டிற்கு ஆள் இல்லாமல் இந்த பதவிகள் காலியாக்கப்பட்டு இதர பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை மறைத்து பொய்யான, பித்தலாட்டமான ஒரு கருத்தை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு சட்டத்தில், முன்னுரிமை அடிப்படையிலான சட்டத்தில் 3 விழுக்காடு நமக்கு முன்னுரிமை. 3 விழுக்காட்டிலே நம்முடைய அருந்ததியர் மக்கள் இல்லை என்றால் இதர பட்டியல் சாதிக்காரர்கள் பங்கு பெறலாம். அதே போல 3 விழுக்காடு இருந்து அதற்கு மேலாக அருந்ததியர்கள் இருக்கிறார்கள் என்றால் 15 விழுக்காட்டிலும் பங்கு பெறலாம் என்று அரசாணை சொல்லுகிறது. ஆனால் இந்த அருந்ததியர் மக்கள் இன்னும் உள்ளிட ஒதுக்கீடு என்றாலே என்னவென்று தெரியாது. இந்த சட்டம் நமக்கு இருக்கிறதா என்பதே நமக்கு தெரியாது. 3 விழுக்காடு நமக்கா என்கிற விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் 3 விழுக்காட்டிற்கே நம்மால் இல்லை, மீறி 3 விழுக்காடு தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலாக நமக்கு இடமில்லை என்று இவனாகவே ஒதுங்கிக் கொள்கிற நிலை இருக்கிறது. ஆனால் உண்மை இவ்வாறு இருக்க, இதர பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்
15 இடம்பெறுகிறார்கள், பொது பிரிவிலும் இவர்கள் வருகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான கருத்தை இந்த மக்கள் மத்தியிலே விதைத்து வருகிறார்கள். இப்படி பல இயக்கங்கள், பல தலைவர்கள் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு இருக்கிறதாக பல கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட வெளிப்படையாக பேச விரும்புகிறோம். அருந்ததியர் மக்களுடைய பங்கு என்பது யாருடைய பங்கையும் பறிப்பதாக இருக்க வேண்டாம் என்பதை நாங்களே வழிமொழிகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2009 ஆண்டுக்கு பிறகு இந்த 14 ஆண்டுகளிலே அருந்ததியர்கள் 3 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை அனுபவித்திருக்கிறார்களா இல்லையா, அதற்கு மேலே 15 பிரிவிலே இடம்பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதை ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கள், ஒரு அரசாணை உருவாக்குங்கள். அதே போல 3 விழுக்காடில் இல்லாத அருந்ததியர்களுடைய இடத்தை எத்தனை பட்டியல் சாதிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த புள்ளி விவரங்களையும் நீங்கள் எடுங்கள். அதான் நாங்கள் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றோம். இந்த சட்டம் வந்த பிறகு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. அந்த வெள்ளை அறிக்கையில உண்மையிலேயே எந்த மக்கள் எத்தனை விழுக்காட்டுடைய பயனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்ட பிறகு அந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த வெள்ளை அறிக்கையை கேட்க யாராவது தயாராக இருக்கிறார்களா? அப்படியெல்லாம் இல்லாமல் ஏதோ அருந்ததியர்கள் நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்து விட்டார்கள் என்கிற இந்த பொய்யான பரப்புரைகளை பல தலைவர்கள் இங்கே முன்னெடுக்கிறார்கள். தோழர்களே, அருந்ததியர் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் மிக முக்கியமானது என்பதை விட மிக நெருக்கடியானது. எப்படி கழுகுகள் தன்னுடைய இரையை கொத்தி பிடுங்கி தின்கிறதோ அதை போல இந்த இடஒதுக்கீட்டை நம்மிடமிருந்து பறிப்பதற்கு பல கழுகுகள் காத்திருக்கிறார்கள். நான் ஏன் இதை இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு என்பது சமத்துவத்தை உருவாக்குவதற்காக, சமூக நீதியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த சமூக நீதியை கை வைக்க, அந்த சமத்துவ நிலைப்பாட்டில் கை வைக்க எந்த பருந்துகளுக்கும் எந்த கழுகுகளுக்கும் இடமளித்து விடக்கூடாது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எத்தனை இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு இருக்கிறதாக எத்தனை பரப்புரைகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை முன்னெடுப்புகள், இவற்றையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு இந்த மக்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிற, இந்த மக்களுடைய எதிர்கால தலைமுறையை தீர்மானிக்க அடிப்படையாக இருக்கிற இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பது அருந்ததியர் மக்களுடைய கடமை என்பதையும் தாண்டி ஒவ்வொரு சமூக நீதி காவலர்களுடைய கடமை என்பதை இந்த மண்ணிலே நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையான ஜனநாயகம் என்பது என்ன, உண்மையான சமூக நீதி என்பது என்ன, யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை நிலைநிறுத்துவதுதான் உண்மையான சமூக நீதி, நிலைநிறுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம். எனவே இந்த மண்ணிலே ஜனநாயகம் பேசுகிற, சமூக நீதி பேசுகிற, சமத்துவம் பேசுகிற, தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமை பேசுகிற, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற, அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனை இந்த மண்ணிலே பரப்புகிற அத்துணை தலைவர்களுக்கும், அத்துணை இயக்கங்களுக்கும், அத்துணை கருத்தாளர்களுக்கும் ஒரு அடிப்படை கடமை உண்டு. அந்த கடமைதான் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இது அருந்ததியர் மக்களுக்கான பிரச்சனை என்று ஒதுக்கி வைத்து விட முடியாது. இது ஒரு பட்டியல் சாதி மக்களுக்கான முரண்பாடு என்று ஒதுக்கி வைத்து விட முடியாது. இது சமூக நீதி சார்ந்த பிரச்சனை, சமத்துவம் சார்ந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாம் கவனத்திலே கொள்ளாமல் நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறை தற்குறி தலைமுறைகளாக மாறிவிடும். எனவேதான் இந்த பொறுப்பை தமிழ் புலிகள் தன்னுடைய தோல் மீதும் மார்பீதும் போட்டுக்கொண்டு இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற களத்தில் எல்லா நிலைகளிலும் சமூக நீதியை பாதுகாக்கிற அந்த யுத்தத்தில் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு மட்டுமல்ல சமூக நீதி காவலர்களுக்கு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதிலே கொடுமை என்னவென்றால், இந்த இடஒதுக்கீட்டை பறித்தே ஆக வேண்டும், அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ரத்து செய்தே ஆக வேண்டும். இது அம்பேத்கருக்கு எதிரானது. இது பட்டியல் சாதி மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடியது. இது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றெல்லாம்
போகாத ஊர்களுக்கு பாதை காட்டுகிற பல இயக்க தலைவர்கள் இந்த மண்ணிலே நுட்பமாக இந்த இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய களத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம் என்றால் நாம் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியாது. நான் நேரத்தின் அருமை கருதி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பல கருத்துக்கள் இந்த உள்ளிடஒதுக்கீட்டிற்கு எதிராக பதியப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆசான், எங்களை வழிநடத்துகிற புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் கோடிட்டு காட்டுவதனால், அம்பேத்கர் மொழியிலே சொல்கிறேன், அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு எதிராக அல்லது அம்பேத்கரை துணைக்கு இழுத்துக் கொண்டு இது அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே அம்பேத்கருடைய பார்வையிலே இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புவதெல்லாம், அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா? எந்த சட்டப்பிரிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது? விவாதிக்க தயாரா? அம்பேத்கரை அறியாதவர்களா நாங்கள்? சட்டத்தை அறியாதவர்களா நாங்கள்? எங்கள் அப்பன், தாத்தன், பாட்டன், பூட்டன் உங்களிடத்தில் ஏமாளிகளாக இருந்திருக்கலாம். இது புலிகளுடைய தலைமுறை, அம்பேத்கரை அறிந்த தலைமுறை, அரசியல் அமைப்பு சட்டத்தை அறிந்த தலைமுறை. எங்களிடத்திலே மாயாஜால வித்தைகளை யாரும் காட்டிவிட வேண்டாம். எங்கள் தலைமுறை அறிவு தலைமுறை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்பேத்கர் உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று எந்த சட்டத்திலே சொன்னார்? நீங்கள் சொல்லுகிறீர்களே, அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 341 பட்டியல் சாதி மக்களுக்கு அல்லது பட்டியல் சாதி மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இடமில்லை, அந்த சட்டத்தை மீறி அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சட்டப்பிரிவை காட்டுகிறீர்களே. உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். அந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 341 என்கிற பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா? இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா? இடஒதுக்கீட்டுடைய வரலாறு தெரியுமா? 1947 விடுதலை பெற்ற பிறகு 50களுக்கு பிறகு அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு முதல் திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திலே உருவான வரலாறு தெரியாதவர்களிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே முன்மொழிந்து திருத்திய முதல் சட்டப்பிரிவே 15(4), 16(4) என்கிற அந்த பிரிவு என்பது முதல் அரசியல் சட்டத்திலே திருத்தப்பட்ட பிரிவு. அந்த பிரிவு என்ன சொல்லுகிறது? பிற்படுத்தப்பட்ட சாதியிலே பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம், பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று இந்த பிரிவை உருவாக்கியவர்கள் அம்பேத்கரும் பெரியார். இன்றைக்கு இந்த 341 பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மத்திய அரசுக்குத்தான் அதிகாரம் உண்டு, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த பிரிவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? மாநில அரசுகள் இடஒதுக்கீடை பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஒருபோதும் பட்டியல் சாதியில் இருக்கிற ஒரு சாதியை நீக்கவோ ஒரு சாதியை சேர்க்கவோ மாநில அரசுக்கான உரிமையை உச்சநீதிமன்றம் வழங்கவில்லை. உச்சநீதிமன்றம் தெளிவாக மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்பொழுது தமிழகத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது? தமிழகத்தில் இருக்கிற சாதியிலே எந்த சாதி பின்தங்கிய சாதி என்று நீங்கள் கணக்கெடுத்து பார்த்து கருதுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடை தரலாம் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது உதாரணத்திற்கு இப்படி வைத்துக் கொள்ளலாம். தமிழகத்திலே நீண்ட காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே, இந்த கோரிக்கையை ஏற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலை விட்டு நீக்க உரிமை உண்டா? அதற்கு இந்த தீர்ப்பு இடமளிக்கிறதா என்றால் கிடையாது. இந்த நீக்குகிற உரிமை மத்திய அரசுக்கு தான் உண்டு, மாநில அரசுக்கு கிடையாது. இங்கிருந்து ஒருவர் போக வேண்டும் என்று கருதினாலோ அல்லது பட்டியல்
பிற்படுத்தப்பட்ட சாதியில, மிக பிற்படுத்தப்பட்ட சாதியில இருக்கிற ஒரு சாதியை சார்ந்தவர்கள் நாங்கள் எஸ்சியிலே சேர்ந்து கொள்கிறோம், அதுதான் எங்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறது என்று யாரேனும் நீங்கள் எஸ்சியிலே சேர வேண்டும் என்று விரும்பினாலும் தமிழக அரசால், மாநில அரசுகளால் சேர்த்துக் கொள்ள முடியாது. அதுவும் மத்திய அரசுக்கு தான் உண்டு. எனவே சேர்க்கிற நீக்குகிற உரிமை தமிழக அரசுக்கு, மாநில அரசுக்கு வழங்கவில்லை. எது மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுத்திருக்கிற ஒன்று இடஒதுக்கீடு மட்டுமே. எனவே இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 341 எதிராக இல்லை, அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை. மாறாக அம்பேத்கரே இந்த சட்டத்தை உருவாக்குகிற போது ஏறத்தாழ இந்த உள்ளிட ஒதுக்கீடு கோரிக்கை எழவில்லை. ஆனாலும் கூட பம்பாய் மாகாணத்தில் 15 இடங்களிலே இருக்கிற அம்பேத்கர் பிறந்த சாதி மகர் சாதி, அந்த சாதி இடஒதுக்கீட்டை முழுமையாக பங்கெடுத்துக் கொள்கிறது. எனவே அங்கிருக்கிற சமர் சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகிற போது அம்பேத்கரே சொல்கிறார், இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது உள்ளிட ஒதுக்கீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த உள்ளிட ஒதுக்கீடை தருவதற்கும் நான் தயார் என்று பம்பாய் மாகாணத்தில் அம்பேத்கர் முழங்கிய அந்த பேச்சு, அம்பேத்கர் முழங்கிய அந்த வாதம் இன்றைக்கும் நம் கண் முன்னால் இருக்கிறது. எனவே இது அம்பேத்கருக்கு எதிராக இல்லை, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை, தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமையை சிதைக்கவில்லை, பட்டியல் சாதி மக்களிலே இருக்கிற அந்த எண்ணிக்கையை இது சிதைக்கவில்லை. உண்மை இவ்வாறு இருக்க பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை சிதைக்கக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வகையான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. அப்படி பரப்புபவர்களாவது ஒரே கருத்தை முன்வைக்கிறார்களா என்றால் கிடையாது. இந்த மண்ணிலே சேக்கு தமிழரசன் ஐயா அவர்கள் இடஒதுக்கீடே தரக்கூடாது, உள்ளிட ஒதுக்கீட்டை தொடக்கத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். புதிய தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இடஒதுக்கீட்டை தாருங்கள், 3 5 6 அதோடு வகைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறார்? வகைப்படுத்த வேண்டாம், உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒருபடிக்கு மேலே எந்த சம்பந்தமுமே இல்லாத, இந்த பட்டியல் சாதியிலே பிறக்காத சீமான் என்கிற ஒரு நடிகர் சொல்கிறார், 18 இருந்து எடுக்காதீர்கள், பொதுப்பிரிவிலே இருந்து எடுத்து தாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 4 கருத்துக்களும் 4 விதமாக இருக்கிறது. இந்த ஒன்றும் தெரியாத பிள்ளை அடிச்சு விளையாடுற மாதிரி, கல்வியற்ற, வேலை வாய்ப்பில் பங்கு பெற முடியாத, அரசியல் முன்னேற்றத்தை அடையாத இந்த சமுதாய மக்களை எழுச்சி பெற விடாமல், உணர்ச்சி கொள்ள விடாமல் தடுக்கக்கூடிய கருத்துக்களை பல தலைவர்கள் பல விதத்தில் வைத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு கருத்தை வைத்திருக்கிறேன். நேரத்தின் அருமைகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் எங்க இடஒதுக்கீடு, ஆதிக்குடிகளோட இடஒதுக்கீடு, அதுல எப்படி அருந்ததியர்களுக்கு எடுத்துடலாம், பொதுப்பிரிவில் இருந்து எடுத்துட்டாங்க என்று பேசுவது லாஜிக்காக இருக்கலாம், லாஜிக்காக இருக்கலாம். அண்மையிலே அண்ணன் ரவிக்குமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டால் தருவீர்களா என்ற ஒரு வினாவை எழுப்பினார். இப்பொழுது சீமான் இடத்தில் நாம் என்ன கேட்கிறோம்? அண்ணன் ரவிக்குமார் ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறார், எனவே அவருக்கு இந்த 18 தராமல் பொதுப்பிரிவில் எடுத்து தாருங்கள் என்று சீமான் கருத்தை தெரிவிக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஏன்னா இழுச்சவாயா இங்க இருக்கிற சக்கிலியம் அப்படின்னு சீமான் நினைக்கிறான். நான் ஏன்ட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டாரு, என்னங்க சீமான் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தரலாம்னு கேட்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் பொண்டாட்டி இருக்குல்ல, அவர் மனைவி, அந்த அம்மா ஒரு தெலுங்கச்சி, அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க? மொழி அடிப்படையிலையா, சாதி அடிப்படையிலையா? அப்படின்னா மொழி அடிப்படையில் கயல்விழிக்கு இடஒதுக்கீடு தரல. கயல்விழி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தெலுங்கர், அவங்களுக்கு மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு தரல, அவங்க சாதி அடிப்படையில் கொடுத்தாங்க.
அத மாதிரி தான் கயல்விழி அவங்க அம்மாவுக்கு எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ, சீமான் மனைவி கயல்விழிக்கு எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று நான் சீமானிடத்திலே சொல்லுகிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, அருந்ததியர்கள் தமிழர்கள் அல்ல, தமிழர்கள் பங்கை ஏன் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் என்று இந்த பட்டியல் சாதியில் இருக்கிற ஆதி திராவிடர்கள் மக்களிடத்தில் இருந்து, தேவேந்திர குல மக்களிடத்தில் இருந்து அருந்ததியர்களை அப்புறப்படுத்தி அரசியல் குளிர்காய பார்க்கிறார் சீமான். அதான் செய்தி. அப்ப நாம என்ன சொல்றோம்? சீமானுக்கு இதை பேசவே தகுதி இல்லை. ஆனால் சீமான் கூட இதிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நாம் ஒரு அமைப்பாக திரள வேண்டிய தேவையாக இருக்கிறது. நாம் ஒரு அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த தலைமுறை கல்வி பெற்ற தலைமுறையாக, அடுத்த தலைமுறை வேலை வாய்ப்பை பெறக்கூடிய தலைமுறையாக, அடுத்த தலைமுறை மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, வழக்கறிஞர்களாக, கலெக்டர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை என்பதை ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக எல்லோரும் ஒரு அணியிலே திரண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உள்ளிடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று முழங்குகிற நாம் ஒரு அணியிலே திரளவில்லை. எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம், ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறோம். அமைப்பாக திரளவில்லை, அரசியலாக அணிதிரளவில்லை. நாம் அரசியலாக அணிதிரளாத போது, அமைப்பாக அணிதிரளாத போது, ஓர் அணியிலே அணிதிரளாத போது எதிரிகளுடைய பலம் விரிவடைந்திருக்கிறது. எனவே இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்ற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது, நமக்கென்ற அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டு நாம் ஓர் அணியிலே திரண்டு போராடுவதன் மூலமாகத்தான் இந்த இடஒதுக்கீட்டை நம்மால் பாதுகாக்க முடியும் என்கிற யதார்த்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் போராடணும். இந்த 14 ஆண்டு காலத்தில் அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டிலே பயன்பெற்ற என்னுடைய சொந்தங்கள், அரசு ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை தரக்கூடாது என்று பட்டியல் சாதியில் இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடுடைய பயனை பெற்ற அருந்ததிய அரசு ஊழியர்கள் ஒன்று சேர ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் சொல்லுகிற கருத்து, நீங்கள் பல தலைவர்களாக இருக்கிறீர்கள், பல சங்கங்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனே, நீங்கள் யாரேனும் ஒருவரை தலைவராக தேர்வு செய்யுங்கள், யாரேனும் ஒரு அமைப்பை அடையாளம் காணுங்கள், ஏதாவது ஒரு அமைப்பை நீங்கள் வளர்த்தெடுங்கள். அது ஒன்றுதான் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல, அருந்ததியர் சமுதாய தலைமுறையையே பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. யார் உதவி செய்தாலும் செய்யவில்லை என்றாலும், யார் எதிர்த்து நின்றாலும், யார் துரோகம் செய்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து இந்த புலிப்படை அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் என்கிற ஒப்பற்ற ஒரு ஒப்புதலை இந்த மண்ணிலே விதைத்து அதற்கான களப்பணியை தமிழ் புலிகள் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கும் என்பதை சொல்லி, இந்த வாய்ப்பினை தந்த தலித் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், தலித் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.